ஹலோ ஆஸ்பிரன்ஸ், நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. என்ன 10 டேஸே இருக்குது ஆல்மோஸ்ட். ஸோ இதில் வந்து டிப்ஸுக்கு வந்து நான் எனக்கு வந்து ஒரு 2 டிப்ஸ் சொல்லணும்னு பார்த்தேன். ஏன்னா நான் எக்ஸாம் எழுதும்போது தெரிஞ்சு 2 கொஷின் நான் தப்பு பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து இதே மாதிரி பேஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் வரலாம், இல்லை இதை மாதிரியான வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எழுதும்போது ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக போகும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஏன்னா தெரிஞ்ச கொஷினை வந்து நீங்கள் விட்டுட்டு வரக்கூடாது, அந்த ஒரு நோக்கத்தோடு தான் ஸோ இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது எந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 86ல் வில்லியம் டெம்பிள் ஹார்னடே வாஸ் அன் அமெரிக்கன் டேஷ். இதில் வந்து ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்த உடனே போய் டக்குன்னு அவர் வந்து ஜுவாலஜிஸ்ட் நல்லா தெரியும். ஸோ நான் மற்ற எதையும் பார்க்காம டக்குன்னு பண்ணிட்டு வந்துட்டேன். நான் அப்போ பார்க்கல. பட் வீட்டில் வந்த பிறகு நான் பார்க்குறேன், அதர் ஆப்ஷனை நான் அப்போ தான் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது பியும் அவர் தான், சியும்லையும் வருவார். ஸோ இதில் வந்து ஆல் அபோவ் வர்றதை நான் டக்குன்னு வேகமாக அதை அந்த எப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த அனலைஸ் பண்ணுற டைமில் பண்ணாமல் அதை கொஷினை வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச கொஷின், தெரிஞ்சு எனக்கு வந்து இதில் ஒரு 1 மார்க் போயிருந்தது. அடுத்த கொஷின் வந்து அடுத்த மிஸ்டேக் என்ன பார்த்தேன்னா, இந்த கொஷின் பாருங்கள். 114ல் which one of the following fundamental rights has been wrongly listed. இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம படிக்காமையே இருக்க மாட்டோம், படிச்சுட்டு தான் போவோம், எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணல, அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி கேர்ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணுறீங்கிறத நான் டெஸ்ட் பண்ணுற கொஷின் இது. இதில் பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம். ஸோ ஸ்பீடில் நம்ம பார்க்கும்போது எனக்கு எல்லாம் கரெக்டாக தான் தெரிஞ்சதுனால எனக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன போட்டேன்னு எனக்கே தெரில, ஏதோ ஒரு இதில் போட்டுட்டு வந்த பிறகு தான் பார்க்குறேன் ரைட் அகெயின்ஸ்ட் அந்த ஆப்ஷன் ஷீட்டில் எழுதியிருக்க வேண்டியதை நான் அந்த இடத்துல என்னால் பேசிக் கொஷினாக இருந்தால் கூட அந்த ஸ்பீடில் ஏதோ என் மண்டையில் ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. ஸோ இதில் வந்து என்னென்னா, அதில் ஒன்லி அகெயின்ஸ்ட்டுங்கிறத கொடுக்குற நாங்கள் ஸ்பீடில் நம்ம இதையும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ 2 கொஷினில் வந்து எங்கே ட்விஸ்ட் வச்சாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் கொஷினில் வந்து, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், பட் ஃபுல்லாக கொஷின் போனால் இந்த 2 தப்பை மட்டும், இந்த மாதிரி சார்ந்த தப்புகளும் வரலாம். ஸோ இது வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக டெஸ்ட் போட்டு பாருங்கள், நல்ல மல்டிபிள் ரிவிஷன் பண்ணுங்கள், லாங்குவேஜும் மேத்ஸும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதர் கொஷினை ரேண்டமாக இனி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வாங்க. டெஸ்ட்டு போட்டு ஸ்பீடு வந்துருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு மற்றதை படிக்க ஆரம்பிங்க. கால்குலேஷனில் ஷார்ட்கட் மெத்தட் படிங்க. மேத்ஸில் ஃபுல்லாக ஃபார்முலா மட்டும் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இப்போ ஒன்லி லாங்குவேஜுக்கும் மேத்ஸ்க்கும் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.